துதிக்கும் நமக்கும் தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கும் தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்திரிப்போமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்திரிப்போமே. நியாயாதிபதிகள் 1:1-2 பார்த்தீங்கன்னா, முதல்ல யார் போனோன்னா, யூதா எழுந்து முதல் புறப்பட கிடவன் அப்படின்னு இருக்கும். யூதா புத்திரரே அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்த்துட்ருக்கலாம். யூதானாலே துதின்னு அர்த்தம். இந்த யூதா தான் முதல்ல போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போருக்கு போகும்போது யார் முதல்ல எழுந்து போகணும் அப்படின்னா, யூதா எழுந்து முதல் புறப்பட கிடவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த காரியத்தை செய்யணும்னாலும் துதிச்சுக்கிட்டே செய்யும்போது அங்கே வெற்றி உண்டாகும். எரிகோ கோட்டையை வீழ்த்தும் போது பாருங்கள், கர்த்தர் வந்து என்ன சொன்னார்னா, 6 நாளைக்கு நீங்கள் அமைதியாக சுற்றி வாங்க, 7ஆம் நாளில் நீங்கள் வந்து ஆர்ப்பரிங்கள், சொல்லும் வரைக்கும் நீங்கள் சத்தம் கட்டாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பரிக்க சொன்ன உடனே ஆர்ப்பரிக்கும் போதே அங்கே வந்து எரிகோ கோட்டை இடிந்து விழுந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ துதிக்கும் போது பிரச்சனைகள் மாறும், துதிக்கும் போது எல்லாம் இடிந்து விழும், கட்டுக்கள் அவிழ்ந்து போகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதான் யூதா முதல் புறப்பட கடவுள். அப்போ போருக்கு போகும்போதும் துதியை முன்னால் வைக்கும்போது எதிரிகளை வீழ்த்த முடியும். ஆனால் நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் போர் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு சண்டை போட போகிறது இல்லை யாரு கூடயும். நமக்கு எதிரி யாருன்னா நம்ம பிரச்சனைகள், சத்துரு போராட்டங்கள், வியாதிகள், இதான் வந்து எதிரி. இந்த எதிரிகளை நம்ம மேற்கொள்ள என்ன செய்யணும்னா துதிக்கணும். துதிச்சுட்டு முதல்ல துதிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் துதிக்கும் போது அந்த தடைகள் எல்லாம் விலகி போகும், சாத்தானின் கட்டுகள் எல்லாம் அரிந்து போகும், வியாதியெல்லாம் விலகி போகும். ஆகவே நம்ம துதிக்கிறவர்களாக முதல் துதிக்க வேண்டும், கர்த்தரை துதித்து பாட வேண்டும். ஆமென்.